விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். முடிச்சுட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனே பல அறிவிப்புகளை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் போது இப்ப அதிபர் பதவியிலிருந்து நீங்கி வெளியே போகிற ஜோ பைடனும் துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸும் அங்கதான் இருந்தாங்க. அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்களை குத்தி காட்டி அவங்களுடைய ஆட்சியை குத்தி காட்டி பேசிதான் தன்னுடைய உரையை தொடங்கினாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்ப அமெரிக்க அரசாங்கம் ஒரு நம்பிக்கைய மக்கள் மத்தியில எழுந்துருச்சு. ஒரு ஊழல் நிறைந்த அரசாக இருந்துகிட்டு இருக்கு. நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளே சரியா அவங்களால கையாள முடியல. ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போய் மூக்க நுழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இன்டைரக்டா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நான் பதவியேற்று இருக்கிற இந்த காலம் அமெரிக்காவினுடைய ஒரு கோல்டன் பீரியட். இனிமேல் தான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சுதந்திரமே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. நேரடியா குத்தி காட்டி பேசியிருந்தாரு. அதுக்கு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. மத்த எல்லாரும் கைதட்டிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் கைதட்டினாங்க. என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் காசாவில பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க. அந்த செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது மட்டும் அதுக்கு அவங்க எந்திரிச்சு நின்று கைதட்டினாங்க. காரணம், அது அவங்க ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான். சோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் ரியாக்ட் பண்ணாங்க. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பேச்சுல பல்வேறு அறிவிப்புகளை செஞ்சாரு. அதுலதான் அந்த அதிர்ச்சிகரமான அறிவிப்புகள்லாம் வருது. அதை தொடர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அதாவது அவர் அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறம் செய்யப்பட்ட முதல் உத்தரவு அப்படின்னு சொல்லி 78 கோப்புகள்ல கையெழுத்திட்டாரு. அந்த 78 கோப்புகளும் வெவ்வேறு வகையான சட்டதிட்டங்களை நீக்கிறதும் சேர்க்கிறதுமாக இருந்துச்சு. அதையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். முதல் விஷயம், பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து அமெரிக்கா 2வது முறையா வெளியேறுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கான கையெழுத்தையும் போட்டார். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தாரு. அந்த காலகட்டத்துல அந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து நாங்க வெளியே வரோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ஜோ பைடன் திரும்பி அந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல அமெரிக்கா சேரும் சொல்லி சேர்ந்தாங்க. இப்ப திரும்பியும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியே வந்திருக்காரு. இதன் மூலமா அமெரிக்காவுக்கு $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நான் இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அந்த ஒப்பந்தத்தை பத்தி ஏன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் தான். கடந்த 2024 பூமியினுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் எட்டிருச்சு. இது 2030 எட்டும்னு நினைச்சாங்க. ஆனா 2024 எட்டிருச்சு. அந்த அளவுக்கு ரேப்பிடா உலகம் சூடாகிட்டு இருக்கு. சமீபத்துல கூட கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம், முக்கியமான பணக்கார நகரங்கள்ல ஒண்ணு, ஹாலிவுட்ல அங்கதான் இருக்கு. அந்த இடத்துல எவ்வளவு பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு, எத்தனை பங்களாக்கள், எத்தனை ரெசார்ட்டுகள், எவ்வளவு பணக்காரர்கள் வீடு இழந்தாங்க அப்படின்னு தெரியும். கிட்டத்தட்ட 10-15 நாட்களாக அதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை கட்டுப்படுத்த முடியாம அமெரிக்க அரசாங்கம் தடுமாறிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் உலகம் முழுக்க ஆட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது போய் நாங்க பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை அவர் சொல்றாருன்னா, இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் கூட நீங்க போனீங்கன்னா கார்பன் நியூட்ரலிட்டி நோக்கி தான் இந்த அக்ரிமெண்ட் போகுது. அதனால பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த கார்பன் கட் பண்றதுக்கான, எமிஷன் கட் பண்றதுக்கான வழிமுறைகளை பின்பற்றணும் ஒவ்வொரு நாடுகளும். அது மட்டும் கிடையாது, வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் மற்றும் ஏழை நாடுகளுக்கு இந்த கிளைமேட் இம்பாக்ட்ஸை கட் பண்றதுக்கான நிதி உதவி கொடுக்கணும். ஸோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் ட்ரம்ப் இந்த உத்தரவை போட்டிருக்காரு. இது ஏதோ அமெரிக்க மக்களுக்காக, அவங்களுடைய நன்மைக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா இது பூமியுடைய நன்மைக்கு நிச்சயம் உதவாது. 2வது முக்கியமான அறிவிப்பு, சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து அமெரிக்காவுக்குள் வந்தவங்களை வெளியேற்றுறது. இப்ப அமெரிக்காவுடைய தெற்கு எல்லைய ஒரு நேஷனல் எமர்ஜென்சி பகுதியா அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் பதவியேற்ற அந்த கணத்துல இருந்து அதன் மூலமா ராணுவம் அந்த இடத்துல குவிக்கப்படும். அந்த பகுதியில இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழையிறவங்களை அப்பயே தடுத்து நிறுத்தி அவங்களை வெளியேற்றுறது தான் அவங்களுடைய வேலை. பிடிச்சி இனிமேல் அரெஸ்ட் பண்ணி லீகலாலாம் நாங்க அவங்களை டீல் பண்ண மாட்டோம், பிடிக்கிறது தூக்கி வெளியே வீசுறது, இல்ல பிடிக்கிறது தண்டனை கொடுக்கறது, இப்படிதான் நாங்க டீல் பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சட்டவிரோதமாக ஒருத்தவங்க புலம்பெயர்ந்து அமெரிக்காவுக்குள்ள வந்திருந்தாலும் அவங்களுக்கு அமெரிக்காவுக்குள்ள குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த அரசியலமைப்புல குறிக்கப்பட்ட ஒரு உரிமை. ஆனா அந்த உரிமைக்கு எதிராக இனிமேல் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வந்தவங்களுடைய குழந்தைகளுக்கு குடியுரிமை கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது அடுத்து நீதிமன்றத்துக்கு போகும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இது அரசியலமைப்புல கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடுல இருக்கிற முரணை நீங்க நோட் பண்ணி பாருங்களேன்.
அமெரிக்கா மற்ற நாடுகளுக்குள்ளலாம் போய் பிரச்சனை பண்ணுது, அங்கெல்லாம் போய் நாட்டாம பண்றாங்க, அவங்களுடைய எண்ணெய் வளங்களுக்காக அந்த நாட்டுல பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. இப்படி ஏகப்பட்ட ஹிஸ்டரி நமக்கு தெரியும். எந்தெந்த நாட்டுடைய போர்கள் எல்லாம் பின்னாடி அமெரிக்கா இருந்திருக்கு, அதுல போய் அமெரிக்கானுடைய தலையீடு இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம். அப்படி மற்ற நாட்டிலெல்லாம் போய் தலையிட்டு போர் செய்ய விரும்புற அமெரிக்கா தங்கள் நாட்டுக்குள்ள யாராவது வந்தா மட்டும் அதை ஒதுக்கி வச்சிடுறாங்க. இது எப்படிப்பட்ட முரண்பாடு அப்படிங்கிறது புரியல. சட்டவிரோதமா ஆல்ரெடி அமெரிக்காவுக்குள்ள கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் புலம்பெயர்ந்து இருக்கிறதா தகவல் இருக்கு. இப்ப அவங்க எல்லாருமே வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் மேற்கொள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இதனால அந்த புலம்பெயர்ந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கலக்கத்துல இருக்காங்க. நேற்றே அமெரிக்க ஊடகங்கள்ல பலர் அழுத காட்சிகளை எல்லாம் பரப்பியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள ஒரு பயத்துல ஆழ்த்தி இருக்கு. ஏன்னா ஜோ பைடன் அரசு அவங்க உள்ள வந்துட்டாங்க, அதுக்கான லீகல் ப்ராசஸ் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சு தர முடியும், அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே அப்படிங்கிற அடிப்படையில சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு ஒட்டுமொத்தமா ஓவர் நைட்ல அவங்கள நாடு கடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதுனால அவங்க எல்லாமே ஒரு பயத்துல இருக்காங்க. 3வது முக்கியமான அறிவிப்பு, உலக சுகாதார மையம் அதாவது WHO இருந்து அமெரிக்கா விலகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் COVID-19 WHO சரியா ஹேண்டில் பண்ணல, உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துச்சு. எங்ககிட்டயே பணம் வாங்குறாங்க, நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்றோம், ஆனா எங்க நாட்டுக்கே அவங்க சரியா எதுவும் ஹெல்ப் பண்ணல கோவிட் டயத்துல, அதனால நாங்க அதுல இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது சர்வதேச அளவுல ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. உலக அளவுல இருக்கிற அந்த டிசீஸ் மானிட்டரிங்ல இருந்து என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரை வரைக்கும் ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அமெரிக்கா போன்ற ஒரு முக்கியமான நாடே வெளியேறுது அப்படின்னா மற்ற நாடுகள் அது மேல கொண்டு இருக்க நம்பிக்கை என்ன ஆகும், இனிமேல் அதனுடைய செயல்பாடு எவ்வளவு தூரம் வீரியமா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, ராபர்ட் எஃப் கெனடி அப்படின்னு சொல்றவரை ஹெல்த் செக்ரட்டரியா அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இவரு COVID-19க்கான அந்த வேக்சின் தடுப்பூசி அதன் மேல சந்தேகத்தை எழுப்பியவர். ஆல்ரெடி இவர் WHO மேல விமர்சனங்கள் வைத்தவர். இவர் அந்த இடத்துல ஹெல்த் செக்ரட்டரியா போட்டதன் மூலமா டொனால்ட் ட்ரம்ப் WHO எந்த அளவுக்கு ஓரங்கட்டணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்த முக்கியமான அறிவிப்பு, தான் ஒரு பீஸ் கீப்பர், அதாவது அமைதியை நிலைநாட்டும் ஒரு நபராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்பயுமே வெற்றி அப்படிங்கிறது ஒரு போர்ல பங்கேற்று எதிரியை வீழ்த்தினா மட்டும் கிடைக்கிறது கிடையாது, சில போர்கள்ல பங்கேற்காம இருக்கிறது கூட வெற்றிக்கு வித்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா தன்னுடைய ஆட்சி காலத்துல தேவையில்லாம எந்தவித போர்லையும் நாங்க ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்டா இருந்த போதும் அமெரிக்கா எந்தவித போர்லையும் ஈடுபடலை அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதை அவருக்கு ஒரு பாராட்டாகவே சர்வதேச அளவுல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை தான் அவருக்கு இந்த தேர்தலையும் கை கொடுத்துச்சு. ஏன்னா இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா அதிபர் அந்த ஜோ பைடன் இஸ்ரேலை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியும் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இது உலக அளவுல மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. குறிப்பா இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அமெரிக்காவில் இந்த 7 ஸ்விங் ஸ்டேட்ஸ் சொல்லப்படுற அந்த மாநிலங்கள்ல இருக்கிற இந்த சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள், இந்த காசா போர்னால கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க. கடந்த முறை அவங்க ஜோ பைடனுக்கு தான் வாக்களிச்சிருந்தாங்க. இந்த போர்னால அவங்க டைரக்டா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வாக்களிச்சாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்தா கண்டிப்பா போரை நிறுத்துவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மத்தியில இருந்துச்சு. அதே மாதிரி பவரும் சொல்லியிருக்காரு. ஆனா ட்ரம்ப்பினுடைய நோக்கம் போர் வேணாம் அப்படின்றது கிடையாது. அந்த போர்ல நமக்கு என்ன லாபம், அந்த போர் மூலமா ஏதாவது பிசினஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய மென்டாலிட்டி. ஆனா உலக அளவுல பார்த்தோம்னா போர்ல நாங்க ஈடுபட மாட்டோம்னு வெளிப்படையா டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அடுத்த முக்கியமான அறிவிப்பு, எனர்ஜி எமர்ஜென்சி, அதாவது எரிசக்தியை முழுமையாக பயன்படுத்தி அதனுடைய பயனை மக்களுக்கு கடத்துறது. ஏன்னா விலைவாசி எல்லாம் கடுமையா உயர்ந்துட்டு இருக்கு. இந்த விலைவாசியை கட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் உத்தரவிடுறேன், இன்க்ளூடிங் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக, சூழலியல் பாதிப்புக்காக, இந்த கார்பன் எமிஷன் கட் பண்றதுக்காகன்னு பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல எல்லாம் தளர்த்தி லாபத்தை அதிகரிக்கிற வகையிலும் ப்ராடக்டினுடைய விலையை குறைக்கிற வகையிலும் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா மக்களுக்கு விலைவாசி குறைந்து அவங்க பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் இந்த எரிசக்தி விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஆயில் அவர் ஒரு லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்காவில் இந்த லிக்விட் கோல்டு ஏராளமான இடத்துல நிறைய இருக்கு, அதையெல்லாம் நம்ம முழு மூச்சுல இனிமேல் பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல ஆர்டிக் கடல் பரப்புலையும் நம்ம ஆயில் ட்ரில்லிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா ஜோ பைடன் அரசாங்கத்துல அந்த ஆயில் ட்ரில்லிங் ஆர்டிக் பகுதியில பண்றதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. காரணம் இந்த சூழலியல் பாதிப்பு ஏற்படுத்தும், பனிப்பாறைகள் உருகல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும், அதனால அதெல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் நாங்க முழு மூச்சுல பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேண்டேட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விதியை ரத்து பண்றதாகவும் அறிவிச்சிருக்காரு. அது ஏன் கொண்டு வந்தாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய கார்கள்ல இருந்து வெளியாகிற கிரீன் ஹவுஸ், அதாவது பசுமை இல்ல
வாயுக்களினுடைய அளவை 50% குறைச்சிருக்கணும். எப்பக்குள்ள? 2027க்குள்ள. அதனால அந்த 2027 2032 ஆண்டுக்குள்ள 50% மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அந்த விதியை இப்ப ரத்து பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதன் மூலமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுல உத்வேகம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா சூழலியல் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் கூட நம்பல அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த அறிவிப்புகள் மூலமா தெரிய வருது. அடுத்த முக்கிய அறிவிப்பு, வெளிநாடுகள்ல இருந்து வர வருவாயை அதிகரிக்கிறது. அதாவது மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வரி வருவாயை இன்க்ரீஸ் பண்ணி வசூல் பண்றதுதான் இந்த அறிவிப்பினுடைய முக்கியமான விஷயம். அதிபராக அவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே கனடாவை மிரட்டி இருந்தாரு. நாங்க 25% வரி உங்ககிட்ட இருந்து இறக்குமதி செய்யற எல்லா பொருளுக்கும் வாங்குவோம், ஒழுங்கா அமெரிக்காவோட நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கனடாவை ஒரு ஸ்டேட்டா அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிறத கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு நாங்க மாத்துவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வர அந்த வரியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முக்கிய முயற்சியை தான் பார்க்கப்படுது. சைனா உட்பட பல்வேறு நாடுகளையும் இவர் மறைமுகமா எச்சரிச்சிருந்தாரு. இப்ப வெளிப்படையா பேசிட்டாரு. நாங்க வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்திட்டு அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய பணத்தை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவினுடைய நிதியில் தான் இந்த பனாமா கெனல் கட்டப்பட்டுச்சு. அந்த பனாமா கெனலை நம்ம பனாமா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கிட்ட கொடுத்துட்டோம் கட்டிட்டு. ஆனா அவங்க இப்போ சைனா கிட்ட அதை ஆப்ரேட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தான் அதை கட்டியே கொடுத்தோம். ஆனா அமெரிக்காவில இருந்து போற கப்பல்களுக்கெல்லாம் அதிகமான கட்டணத்தை வசூலிக்கிறாங்க. இது சரி கிடையாது. அந்த பனாமா கெனலை அமெரிக்கா திரும்பி எடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இவர் கனடாவை சேர்க்கணுன்றாரு, இன்னொரு பக்கம் கிரீன்லாண்டை வாங்கணுன்றாரு. இப்ப பனாமா கெனலையும் நாங்க திருப்பி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சர்வதேச அளவுல இது எல்லாம் ஒரு வகையிலான சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த முக்கியமான அறிவிப்பு அமெரிக்க மக்களுடைய உரிமை சார்ந்தது. இனிமேல் அபிஷியலா அமெரிக்காவில் 2 பாலினங்கள் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது, அவங்களுக்கான அந்த உரிமைகள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவில் பல்வேறு நாடுகள்ல இருந்து அங்க போய் புலம்பெயர்ந்து தங்கினவங்களை பல்வேறு ரேசஸ், அதாவது அவங்க வெவ்வேறு பிரிவினர்ல இருந்து வந்திருப்பாங்க, சிறுபான்மை மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சம உரிமை வழங்கணும் அப்படிங்கிறது நோக்கி தான் அமெரிக்க அரசாங்கம் பயணிச்சிருக்கணும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்ட 78 உத்தரவுகள்ல 12 உத்தரவுகள் இந்த சம உரிமையை ஏதோ ஒரு வகையில பாதிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் சொல்லியிருக்காரு அமெரிக்கா இனிமேல் கலர் பிளைண்டா இருக்கும். அதாவது யாருக்கும் எந்தவித ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, அவங்களை எல்லாருமே ஒன்னாதான் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு தூரம் நியாயமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்தியா போன்ற நாடுகள் நம்ம பார்த்தோம்னா இடஒதுக்கீடு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். சமூக ரீதியாக பின்தங்கியவங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்கு ஒரு உதவி பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்க உடைக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ்ல தான் இனிமேல் அமெரிக்கா இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சிறுபான்மையினராக இருக்கிற பல்வேறு தரப்பு மக்களுக்கு இந்த சம உரிமைகள், அவங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான உதவிகள் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இனி கிடையாது அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு மூலமா தெரிய வருது. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் பத்தி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறது வேடிக்கையா இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது புலம்பெயர்ந்து வந்தவங்க எல்லாம் நாயையும் பூனையும் கொன்னு சாப்பிட்றாங்கன்னு ஆதாரமற்ற பொய்யான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லியிருந்தாரு. அது அந்த தன்னுடைய பப்ளிக் டிபேட்லயே செய்தியாளர்கள் கேட்க அவர் சரியான பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருந்தாரு. தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவிலையும் எவ்வளவு தூரம் அவதூறுகள் இந்த தேர்தலை ஒட்டி பரப்பப்பட்டுச்சு, எவ்வளவு தூரம் பொய்யான தகவல்கள், எவ்வளவு தூரம் வன்மமான பேச்சுகள் டொனால்ட் ட்ரம்பாலையும் எலான் மஸ்காலையும் அவருடைய ஆதரவாளர்களாலையும் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் தான். ஆனா கருத்து சுதந்திரம் அப்படின்ற அடிப்படையில என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்து சுதந்திரமா எடுத்துக்க முடியாது. அது யாரை பாதிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா இல்லையா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். அந்த வகையில கடந்த ஜோ பைடன் ஆட்சியில பல்வேறு விஷயங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இதை இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசினா நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கலாம். அந்த விதிகளை எல்லாம் நாங்க தளர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, சட்டத்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு எதிராக வழக்குகள் தொடர்றது, அவங்க மேல நீதிமன்றத்துல கேஸ் நடத்துறது, தேவையில்லாத அவதூறு வழக்குகள் பதிகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், நீதித்துறையும் அதை நாங்க வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்து முடிச்சு அடுத்ததா ஜோ பைடன் ஜெயிச்சு அவர் அதிபரானார் இல்லையா, அந்த வெற்றியை டொனால்ட் ட்ரம்ப்பும் அவருடைய தரப்பினரும் ஏத்துக்கல. அந்த தேர்தல் முடிவு வந்தப்போ கேபிட்டல் அப்படிங்கிற அரசாங்கத்தினுடைய நிர்வாக கட்டடத்துக்குள்ள, அதாவது நேற்று டொனால்ட் ட்ரம்ப் எங்க பதவி ஏற்றாரோ அந்த கட்டடத்துக்குள்ள டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு நபர்கள் உள்ள போய் ஒரு கலவரத்துல ஈடுபட்டாங்க. அப்படி அந்த கலவரத்துல ஈடுபட்ட 1500 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க.
4 ஆண்டுகளாக சிறையில இருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. அதனால அவங்க உடனடியா அவங்க ரிலீஸ் ஆக போறாங்களாம். இது போக பல்வேறு விஷயங்களை அமெரிக்காவினுடைய நிர்வாக ரீதியாக மேற்கொண்டிருக்காரு. ஏற்கனவே டாஜி அப்படின்னு சொல்லப்படுற டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதை எலான் மஸ்க் தலைமையில இயக்க போறாங்க. அதனுடைய முக்கியமான பங்கா அமெரிக்காவில் இனிமேல் அரசு அதிகாரிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கக்கூடாது. ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் 1% ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இன்னும் வீட்டில் இருந்தா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இனிமேல் முழு மூச்சுல அலுவலகத்துக்கு நேரடியாக வேலை பார்க்கணும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல அரசு பணியாளர் தேர்வு அப்படிங்கிறது தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கா மேல நம்பிக்கை கொண்ட பற்று கொண்டவங்களை மட்டும்தான் நாங்க தேர்வு செய்யறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இதை நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். அடுத்த 90 நாட்களுக்கு அமெரிக்காவில் வெளிநாடுகளுக்கு கொடுக்குற அந்த நிதி உதவி அப்படிங்கிறதையும் நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே நாங்க மறுபரிசீலனை செஞ்சுட்டு தான் திரும்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு அறிவிப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சிருக்காரு. இதுல ஒண்ணு மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. டொனால்ட் ட்ரம்ப் போன தடவை இருந்ததை விட இந்த தடவை பயங்கர தெளிவா இருக்காரு. தன்னுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறத அவர் முன்னாடியே பிக்ஸ் பண்ணி கால்குலேட்டரா வந்திருக்காரு. அவர் தாமதப்படுத்தவே விரும்பல. முதல் நாள்ல இருந்தே தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்காரு. சோ அதுல தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது என் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அதுல என் காது மட்டும் தான் காயம்பட்டுச்சே தவிர என்ன உயிருக்கு எதுவும் ஆகல. அமெரிக்காவுக்கு சேவை செய்யறதுக்காகவே கடவுள் என்னை காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. கடவுள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கருணை காட்டின மாதிரி உலகத்துக்கும் கருணை காட்டுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து அமெரிக்க அரசியல் தொடர்பாகவும் பல்வேறு வெளிநாட்டு செய்திகள் தொடர்பாகவும் பல்வேறு அனாலிசிஸை டீகோட் நிகழ்ச்சியில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.